இப்போ சூர்யா அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வெளியேந்து பார்க்கும்போது, அவர் ஏதோ ஒரு ஜாதி வந்து அவர தாக்குற மாரி தோணுது. உங்களுக்கு எதாவது தோணுதா? அது அப்படியா தம்பி, இவனுங்க பண்ணிக்கிறாங்க தம்பி. இப்போ அந்த 2, 3 பேர் ஜாதிய வச்சு படம் எடுப்பாய்ங்க. அந்த பாரஞ்சித்னு ஒருத்தன், இந்த இன்னொருத்தன் பண்ணி வச்சு கதை எடுத்தானு. மாரி செல்வராஜ். இந்த மாரி இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுடைய தொழிலே வந்து நான் வந்து கீழ் ஜாதி, என்னை வந்து அமுக்குனானுங்க, என்னை மிதிச்சானுங்கன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க. நான் என்ன சொல்றேன், டே பொழைக்கிறவன், நீ உன் வேலையை பார்த்து போயிட்டே இரு. என்னையெல்லாம் ஒருத்தன் மிதிக்கல, சின்ன பிள்ளை இருக்குல்ல. நான் மேல் ஜாதி என்னை மிதிச்சான்னு சொல்ல முடியுமா தம்பி? இதுக்காக ஜாதியை வச்சுலாம் நீ கிளைம் போடுறதை நிறுத்துங்கடா. அவன் அரசியல்வாதி பொறுக்கி போயிடுங்க, அவன் ஜாதியை வச்சு ஓட்டு வாங்குவான். நீ வந்து ஒரு விவரமான டேரக்டர், சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர், ஜாதியை தூக்கி ஓரம் போட்டு நீ வேலையை பாரு, சம்பாதிக்கிறது வெளியே பாருங்க. ஹிட்டை கொடுத்துட்டு நீ பெரிய ஆளுன்னு ப்ரூவ் பண்ணு. நான் இந்தியாவின் தலை சிறந்த டேரக்டர்னு சொல்லி அதுதான் உனக்கு வெற்றியை தவிர, நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் பண்ணி வச்சு படம் எடுப்பேன். கருமம், அதெல்லாம் எனக்கு அவமானமாக தோணுது. பண்ணி போய் அவனை காட்டுவேன் சினிமாவில் ஏன் தம்பி? அது வந்து அழகாக காட்ட வேண்டிய விஷுவல் மீடியம். நான் அழகு இல்லாமல் பண்ணுறவங்களுக்கு கமல் சாரையே நான் கோச்சுப்பேன். சார் குணாங்கிற படத்துலேயே அப்படி பண்ணீங்கன்னு கேட்கக்கூடிய ஆளுன்னு. அந்த மாதிரி இருக்கையில் நம்ம எதுக்கு நம்ம அசிங்கமானதை போய் படத்தில் காட்டணும்? அதை எதுக்கு ப்ரொமோட் பண்ணணும்? ஜாதி எதுக்கு ப்ரொமோட் பண்ணணும்? அவர் ஜெய்பீம் பண்ணாருன்னா அது உண்மை கதை. அவர் வந்து உடனே நான் தாழ்ந்த ஜாதி சப்போர்ட் அப்படி பண்ணலை. அவர் சந்துரு ஒரு ஜட்ஜு பண்ணார், அதை அவங்க கதையை எடுத்தாங்க. இவனுங்க வந்து ஒருவேளை இந்த கீழ் ஜாதிக்காரனுக்கு அவரை பிடிக்கலையா தெரில, ஏன் ஜாதியை வச்சு ஏன்டா படம் எடுத்தாங்கன்னு இவங்க கிளப்பலாம். இல்லை மேல் ஜாதிக்காரன் ஏன்டா கீழ் ஜாதியை ப்ரொமோட் பண்ணி பரப்பலாம். இதெல்லாம் வந்து அது பாமகவுக்கு ஓகே. அவங்க ஏதாவது ஜாதியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அரசியல் பண்ணுறாங்க. நீ அரசியல் பண்ணுறீங்க, சினிமா வந்தோமா தொழிலை பார்த்துட்டு ஆகிற வேலையை பார்த்துட்டு போங்கடா.